like a Hellcat. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா GTA 5ஓட ஃபஸ்ட் மிஷின் வந்து நம்ம ப்ளே பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். நீங்கள் ஒரு GTA ஃபேனாக இருந்தால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்துடும். உங்களுக்கு இந்த கேம் பிடிக்காதுன்னா இப்போயே ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த கேம் பிடிச்சவங்க கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு மிஷின் மட்டும்தான் விளையாட போகிறோம். எப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர்த்துக்கு இந்த கேமே கிடச்சிருக்காது. இந்த கேமுக்காக நாங்கள் ஸ்கூலில் வந்து கேம் கடைன்னு சொல்லுவாங்க. அங்கே எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ரொம்ப நேரம் விளாடுவோம். ரொம்ப ரேரான கேம் இது. நம்ம டீனேஜுக்கெலாம் உண்மையிலுமே இந்த சூப்பரான கேமு. கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இந்த கேமுக்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க. சூப்பராக ஒரு ரியலாக நான் ஆல்ரெடி ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்காக நான் மறுபடியும் ப்ளே பண்ணுறேன். கேமுக்குள்ளே போயிட்டு ரிப்ளே மிஷின் நியூ கேம் கொடுக்குறேன். மறுபடியும் ஃபஸ்ட் டைம் நம்ம விளாட்லாம். நியூ கேம் கொடுத்து ஃபஸ்ட் டைம் விளாட்லாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே இந்த மாதிரி தான் வரும். இந்த லேடி யாருன்னு நான் இது தனியாக ஒரு வீடியோ போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இதுதான் ஃப்ராங்க்லின். இந்த கேரக்டர் தான் நம்ம கேரக்டர் அடிக்கடி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். 3 கேரக்டர் இருக்காங்க. 3 கேரக்டரில் இந்த இது பார்த்தீங்கன்னா லூடன்ட் ஆஃப் நார்த் யாங்டன் 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேங்க் ராபரி நடக்கும். ஃபஸ்ட்டு மிஷினே பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் ராபரி. ஹெட்செட் போட்டு தான் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கும். ஸ்டோரி மோடு. இப்போ நம்ம விளாடணும். இதான் நம்ம இந்த ரெட் கலர் சட்டை தான் நம்ம உங்களுக்கு எய்ம் வச்சு இது பண்ணணும். யாராவது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்ம் வச்சு உள்ளே அமுச்சு விடணும். எல்லாத்தையும் ஒன்றுனா ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ சட்டையை அமுச்சு விட்றோம். உள்ளே போராடி நெக்ஸ்ட்டு வெள்ளை சட்டை. அதுக்குள்ளே ஓடிடுவான். வெள்ளை சட்டை தலை தெரிச்சிரு ஓடுறான். இது வந்து நம்ம கொஞ்சம் இதில் போய் கொஞ்சம் பணம் திருடணும். பணம் வீடியோ பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிரிங் அப் ஃபோன். நம்ம ஃபோன் எடுத்து ஒரு கால் பண்ணோம்னா பாம்பு வெடிக்கும். பாம்பு வெடிச்சோடனே நம்ம போய் பணம் எடுத்துகிட்டு வரணும். காட்டுறேன். இப்போ ஃபோன் எடுத்துடுறேன். ஃபோன் எடுத்துட்டேன், கால் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பாம்பு வெடிச்சிருச்சு. பாம்பு வெடித்தோடனே நம்ம இப்போ போய் பணம் எடுக்கணும். இது வந்து ஸ்டோரி நடக்கும். இடையில நம்ம விளாடணும். இப்போ நம்ம விளாடணும். அந்த எல்லோ பாயிண்ட்டுக்கு நம்ம போகணும். பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் பணம் இருக்கு பாருங்க. அல்லு 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 எடுத்தாச்சு. மொத்தமாக பண்ணிங்கன்னா $1,79,000 வந்து நம்ம இதில் இது பண்ணியிருக்கோம், திருடி இருக்கோம். ஆடாடாடா, போலீஸ்கான வேற நம்ம ஆளை ஒருத்தனை பிடிச்சிட்டான். இப்போ நான் அவனாக மாறி, அதாவது இவன்லேருந்து அவனுக்கு சுவிட்ச் ஆக போகிறேன். ஆல்ட் அழுத்தி மவுஸ் மூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் சுவிட்ச் ஆகிக்கலாம். நான் இப்போ அவனுக்கு மாறி இவனை சுட போகிறேன். லைட்டாக ஹேங் ஆகுது. மாறி கரெக்டாக அவன் சொட்ட மண்டையில் வச்சு டம்முன்னு ஒன்று போடுறோம். போடு 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 போடு. லைட்டாக அப்பப்போ லேக் ஆகுது. இந்த அட்ஜஸ்ட் பண்ணிங்க முடிஞ்சு. இப்போ நம்ம கிளம்பணும். வெளியே போனோடனே காப்ஸ் வந்துடுவாங்க. காப்ஸை வேறு அவனுங்க எறும்பு கூட்டம் மாதிரி வந்துக்கிட்டே இருப்பானுங்க. அவனுங்க வேறு போட்டு தரணும். ஓடுறா லெஃப்ட் ஷிஃப்ட் அழுத்தினீங்கன்னா அவங்க கொஞ்சம் வேகமாக விடுவான். இப்போ அந்த கார்னரில் ஒளிஞ்சுக்கணும். நான் ஆல்ரெடி இந்த மிஷின் விளாண்டுட்டேன். உங்களுக்காக நான் மறுபடியும் விளாட்றேன். சூப்பராக உண்மையிலே GTA 5 நிறைய பேர் டவுன்லோட் பண்ண தெரிஞ்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ அங்கே வேறு போய் அதை வெடிக்க வைக்கணும். வாடா உட்காரு. வெடிச்சிருச்சு. போக வேண்டியதான். இது அப்பப்போ லேக் ஆகுது. என்னன்னு தெரியல. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் லேக் ஆகுது.
வந்துட்டானுங்கப்பா போலீஸ்காரனுங்க. இவனுங்க அதோட அளப்பறையே தாங்க. இனிமேல் இப்போ வந்து டோரை திறக்கணும். ஆட்டோமேட்டிக்காக போனீங்கன்னா அவனே திறந்துருவான். திறந்தோன்னே இவன் லைட்டாக லேக் ஆகிட்டே இருக்கப்போது வந்துட்டானுங்கப்பா. எய்ம் வச்சு போடுற இது மாதிரி ஒரு மவுஸ் கண்டிப்பாக நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணி ஆகணும். வந்துட்டா போடு பாருங்க, 4 பக்கம் 3 கார் வந்துருச்சு. போடு. இவனுங்க 2 பேர் இருக்கானுங்க, 4 பேர் இருக்கானுங்க. மவுஸை வந்து ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அவன் எய்ம் வைப்பான். ஸ்க்ரால் பண்ணிங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி எய்ம் வைப்பான். யாரா இருக்கீங்க? இங்கே ஒருத்தரலாம் போட்டாச்சு. வேறு நீங்கள் அடிக்கடி இதில் பாருங்கள், மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் காப்ஸ் எங்கே இருக்கான் அப்படின்னு. போட்டாச்சு. இன்னும் வருவானுங்க, இதோட முடிய மாட்டாங்க, இன்னும் வருவாங்க. இங்கே ஒருத்தரலாம் உட்காண்டான் கண்ணாடி சவரா. நீங்கள் கன் மாற்றணும் அப்படின்னா கண்ட்ரோல் எழுதி பிடிச்சி மவுஸை ஸ்க்ரால் பண்ணுங்க. போட்டாச்சு. வந்துட்டான் இன்னொரு காரு. பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணோன்னே ஜூம் ஆகும். ஜூம் பண்ணி நீங்கள் அடிக்கலாம். கொஞ்சம் போராக தான் இருக்கும், எனக்கே லைட்டாக போராக தான் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக டவுன்லோடிங் வீடியோ கண்டிப்பாக போட்டாலும் கண்டிப்பாக இதை ஃப்ரீ டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு போடுறேன். கண்டிப்பாக போடலாம். போகிறோம் அவ்வளோதான். இங்கே ஒருத்தர் இருக்கான். போட்டாச்சு. இன்னொரு கார் வேறு வருது. சுட மவுஸ் இல்லைன்னா இந்த கேம் நீங்கள் கண்டிப்பாக விளாட முடியாது. ஆனால் அந்த மவு இதை வச்சு இப்படி பண்ண முடியாது, ஆனால் லேட்டாகும். போட அல்ல புல்லட் வந்து ஒரு அளவுக்கு இருக்கும், தீந்துரும் பயப்படுவாங்க. நீங்கள் தாராளமாக சுடலாம். உண்மையுமே ஃபஸ்ட் மிஷின் பார்த்தீங்கன்னா த்ரில்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் விளாட்றப்போ உங்களுக்கு ரொம்ப த்ரில்லாக இருக்கும். அங்கே ஒரு கார் இருக்கான். வேறு ரீலோட் பண்ணவே லேட் பண்ணுறாங்க. இங்கே லைட்டாக லேக் ஆகிறதுனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகுது, அது இல்லாமல் கேம் ஆகுது, அது இல்லாமல் ஃபில்மோட பேக்ரவுண்டில் இருக்குது. அதனால் கொஞ்சம் அப்படி ஆகும். இந்த கேம் விளாட்றப்ப பேக்ரவுண்டில் எதுவுமே வச்சுருக்காதீங்க. இப்போ நம்ம நேராக போகிறோம், ஒரு காரை எடுக்கணும். வந்துட்டானுங்க, 2 கார் வந்துட்டானுங்க. வேறு நம்ம அழுத்தி 10 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம போகிறோம். அவ்வளோதான். அங்கே ஒரு கார் இருக்குல்ல, அந்த கார் எடுத்து நம்ம கிளம்பணும். இது நம்ம ஆளுன்னு போட்டானுங்க. இந்த கார் வந்து இப்போ ஸ்டோரி மூட் ஆயிரும். ஏறினவுடனே ஏன்டா ஏறிட்டான். அவ்வளோதான் முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து ஸ்டோரி பார்த்துக்குவோம். இடையில வந்து செத்துருவான், டிரைவர் வந்து செத்துருவான். அதுக்கப்புறம் நம்ம தான் ஓட்டணும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா காப்ஸும் துரத்துவாங்க, நம்ம ஜாலியாக ஓட்டணும். அது இல்லாமல் ட்ரெயின் வர்றதுக்குள்ளே நம்ம அங்கே போயாகணும். ட்ரெயின் தாண்டினோன்னா அதுக்கப்புறம் ஸ்டோரி நடக்கும். அது மாதிரி பிரச்சனை. கொஞ்சம் நேரம் ஸ்டோரி பார்க்கலாம். கொஞ்ச நேரம் தான், ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. ஓடுறா, இதுவும் நம்ம ஆள் சரியானவங்க. 3 பேருமே சரியான திருடுங்க. ஐயோ, டிரைவர் செத்துட்டான். அப்போ நம்ம ஓட்டணும். இப்போ தான் பிரச்சனையே, ஓட்டுறது. இது வேறு லேக் ஆகுது. ஓடு. காப்ஸ் முடிச்சுட்டானுங்க. இப்போ நம்ம ஓட்டணும். எய்ம் வைக்காத, கரெக்டாக பொறுமையாக போகும். எவன்டா சுட்டுட்டே இருக்கிறது? இப்போ வருவானுங்க, ஆப்போசிட்டில் காப்ஸ் வருவானுங்க. நம்ம அந்த பிரிட்ஜை தாண்டி இல்லையா அந்த ரயில்வே ட்ராக்கு போயிடணும். வந்துட்டானுங்க. அப்பா தடுப்பு போட்டானுங்க.
ஏன்டா இதுவே ஹேங் ஆகிட்டு இருக்கு, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஓடு. சாரி, ஏதோ அழுத்திட்டேன். ஓகே, வந்தாச்சு. ஓடா. இன்னும் இந்த ஹேங் ஆகுது. அங்கே காப்ஸ் ஆப்போசிட்டில் இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துல யூட்டன் அடிக்கணும். ஓடு. திருப்பா திருப்பா திருப்பா. ஐயோ, திரும்ப மாட்டேங்குதே. ஐயோ ஐயோ. திருப்பா 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 திருப்பா. ஐயோ, அப்படி ஹேங் ஆகி நிற்கிய. ரைட் ரைட், ஓகே இருங்க. போகிறோம் போகிறோம், அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி தான், பிரச்சனை இல்லை. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துடும். அவங்க 3 பேருமே இறங்கி போவாங்க. ஒரு ஸ்னைப்பர் வந்து சுடுவான். அவன் எவனும் தெரியாத. இது கதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இடையில அதிகமாக வார்த்தை பேசுவாங்க. அது கண்டுக்காதீங்க. இது வரைக்கும் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஜிடிஏ ஃபேனாக இருப்பீங்க. எனக்கே போர் அடிச்சு போச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ஜிடிஏ விளாட்றப்ப இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா ஒரு 10 தடவை பண்ணுறாங்க. அவன் ஸ்னைப்பர். இவன் யாருங்கிறது கதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். போட்டான் நம்மால் ஒருத்தன் முடிஞ்சான். ஏய் வாடா, இப்போ இவனையும் போட்டுருவோம் வாடா அப்படின்னாலும் வர மாட்டான். ரைட்டு, 2 நாள் முடிஞ்சு. இப்போ நம்ம தான். இப்போ போலீஸ் வேறு வரும். இப்போ சுடுறதுக்குள்ள புல்லட்டே காலியாயிரும். வாடா. அவன் என்ன சொல்லுவான், நம்மளை எப்போ அப்படிங்கிறான். நம்ம எங்கே போனவன் நம்மளால் இப்போ போலீஸ் அப்புறம் காட்டுத்தனமா சொல்கிறோம் பாருங்க. இடையில வார்த்தை பேசுவா, கண்டுக்காதீங்க. போகிறோம் 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 போகிறோம். Kill me, you pricks! It's over! Fucking die, all of you! நீங்க வந்து அதான் வெடிச்சே போச்சு ஒரு கார். கொஞ்ச நாள் சுட்டிங்கன்னா போதும், மறுபடியும் ஸ்டோரி முடிக்க போயிடும். இது வந்து ஸ்டோரி முடிஞ்சனால இடையில ஸ்டோரி வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு ஸ்டோரி பிடிக்கல அப்படின்னா ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா ஸ்டோரி ஸ்கிப் ஆகிடும். வந்துட்டாங்கப்பா. இப்போ வேணால் போயிடும். ஒரு கேர்ள், அதாவது ஒரு பொம்பளை வருவா. அவன் அப்படியே அவனை சுட்டு அவளை வச்சு இவன் தப்பிச்சுக்குவான். ஓடு, தாளமால வை, தாமரை வை, வரலையே இவனை சுற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடும். ஓகே, இதோட ஃபஸ்ட் மிஷன் கம்ப்ளீட். இது வரைக்கும் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டார் ப்ரெசன்ஸ் அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டு எப்படி எப்படி உருவாச்சாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து அதான் அவங்க செத்து போயிட்டாங்களா, அவங்களுக்குலாம் இந்த இடத்துல அந்த கிறிஸ்டின்ஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணுவோம். Not always a good citizen. He did not die a hero's death, but he was a man. Our Lord was crucified. அந்த போலீஸ் அந்த ஸ்னைப்பர் சுட்டாங்க நம்மளுடைய அதை வேணா. நீங்கள் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியும். பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டார் கேம்ஸ் ப்ரெசன்ட். இப்போதான் ஒரு இன்ட்ரோ மாதிரி. இப்போதான் இன்ட்ரோவே கொடுக்குறோம். ஒரு மிஷின் பண்ணால் தான் நீங்கள் கேம்குள்ளேயே என்ட்ரு ஆக முடியும். இந்த மிஷின் பண்ணுற முடியும், நீங்கள் இதை திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே தான் இருக்கும். ராக் ஸ்டார் நாட். But we know ஒரு ஸ்டோரி வந்து உங்களுக்கு ஸ்டோரி ஸ்கிப் ஆயிரும். பார்க்குறவங்க பார்க்கலாம். கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ 5 இந்த லோகோக்காகவே நாங்கள் எத்தனை கேம் கடை ஏறி இறங்கியிருக்கோம். நல்லா இருக்கும். கேம் கடைகளோட சூப்பராக இருக்கும். நம்ம லைட்டாக லேக் ஆகுது. உங்களுக்கு ஃப்ரீயாக வச்சுங்க. பேக்ரவுண்டில் எதுவும் வேணாம், எந்த இதுவும் வேணாம் அப்படிங்க. என்னடா ஆச்சு? வந்துச்சு. ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஸ்கிப் ஆகிடும். ஸ்கிப். இங்கே ஒரு மிஷின் வரும். நான் வந்து ஒரு மிஷின் தான் பண்ணுறேன்னு சொன்னேன். இது சும்மா உங்களுக்கு எப்படி இருக்கும் சிட்டி அப்படிங்கிறத காட்டுறேன். இதான் ஃப்ராங்க்லின். நான் உங்களுக்கு முன்னே சொன்ன ஃப்ராங்க்லின்னா அதான் வந்து ஃப்ராங்க்லின் பேர். இப்போ இன்னொரு மிஷின் பண்ண போகிறோம். அதாவது நம்ம கார் ஷாப்புக்கு போகணும். அதான் இது 2வது மிஷினு. இது கொஞ்சம் தூரம் உங்களுக்கு நான் விளாண்டு காட்டேன். This nigga must got the baby dick. Yeah, and all this shit paid for with bad credit. ஒயிட் கலரே எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆடி கார் நல்லா இருக்கும்.
இந்த லாக் ஆகுது. Come to daddy. ஆடி Which one you want, nigga? எஃப் நீங்கள் செட்டிங்ஸ் அப்புறம் மாற்றிங்க. You always was old choosy motherfucker. Only child. இடையில வார்த்தை பேச சரி கேம் வந்து அள்ளுது சவுண்ட். Oh, you ballin' hard with the drop top, huh? HL might just be. Whatever, nigga. It ain't gonna make you go no faster. Hit me on the speakerphone. I'm moving. Oh, it's like that, nigga? அவன் கிளம்பிட்டோம், நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போவோம். அவன் டார்கெட் இருக்கும். என்ன பண்ணா அவனோட கேமரா வந்து அவன் நோக்கியே வந்து செட்டிங் ஆகும்போது லோ கிராஃபிக்ஸில் இருக்குது. நான் வந்து செட்டிங் மாற்றேன். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கம்மியாக வச்சுருக்கேன். மறுபடியும் நான் சொல்லிடுறேன், இது முடியும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஜிடிஏ ஃபேனாக தான் இருக்கீங்க. அந்த ப்ளூ கலர் பிளேஸுக்கு நம்ம போவோம். இப்போ வந்து நான் செட்டிங்ஸ்லாம் மாற்றிக்கிறேன், நீங்கள் மாற்றிங்க போய் அப் ஏரோ டவுன் ஏரோ அதுக்கெல்லாம் மாற்றிக்கிட்டீங்கன்னா தான் விளாட நல்லாயிருக்கும். இல்லைன்னா இதில் ஏதோ விளாடணும் இந்த அளவுக்கு மாற்றிங்க. நான் ஒன்றா மாற்ற நீங்கள் மாற்றிங்க, ஒன்றா மாற்றிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் ஜிடிஏ ஃபேன்ஸ் யாராவது வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவங்களால விளாட முடியல அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு மிஷின் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க, அதனால் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.